ஹாய், வெல்கம் டு சன்மதிஸ் லைஃப் ஸ்டைல். நம்ம இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா மத்தி மீன் குழம்பு. அதுக்கு மத்தி மீன் இது மாதிரி க்ளீன் பண்ணி வச்சாச்சு. இப்போ இதுக்கு தேவையான மசாலா, குழம்புக்கு தேவையான மசாலா அரைக்கிறத பார்ப்போம். அதுக்கு கொஞ்சம் சின்ன வெங்காயம், 4-5 பல் பூண்டு, கருவேப்பிலை கொஞ்சம், தேங்காய் கொஞ்சம், மிளகு ஒரு ஸ்பூன், ஜீரகம் 1 ஸ்பூன், சோம்பு 1 ஸ்பூன், கொஞ்சம் கருவேப்பிலை. இதெல்லாம் நம்ம எண்ணெயில் வதக்கி மசாலா கரைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வெங்காயம், தேங்காய், பூண்டு இதை வதக்கிடுவோம். கொஞ்சம் லேசாக வதங்கினதும் நம்ம மிளகு சீரகத்தை போட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. இதை நம்ம பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சு அரைச்சிட்டு வந்துடலாம். ஆற வச்சாச்சு. குழம்பு நம்ம தாளிப்போம். அதுக்கு கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். நான் குழம்பு ரொம்ப வைக்கலை, கரெக்டாக மீனோட அளவுக்கு தான் வைக்க போகிறேன். அதனால் எண்ணெய் கம்மியாக தான் ஊற்றிருக்கேன். கறி வடகம் சேர்த்துக்கிடுவோம். கொஞ்சம் வெந்தயம் கூடுதலாகவே சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கடுகு, சோம்பு, கண்டிப்பாக மீன் குழம்புக்கு சோம்பு போடணும் தாளிக்க. நல்லா வெந்தயம் பொன்னிறமாக வதங்கினதும் பொரிஞ்சது நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் கொஞ்சம் ஒரு 10 பல்லுக்கு கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய். மத்தி மீனில் நிறையா முள் இருக்கும் தான், ஆனால் அது ரொம்பவே நல்லது. பிள்ளைங்களுக்கு சாப்பிட்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் குழம்பு மீன், ஆனால் அதே ஃப்ரை பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும். மொறுன்னு முள்ளெல்லாம் ரொம்ப குத்தாது. நான் இன்றைக்கி எல்லாமே குழம்புல தான் போட போகிறேன். எனக்கு குழம்புல போடுற மீன் ரொம்ப பிடிக்கும், மத்தி மீன். இப்போ ஓரளவு நல்லா வெங்காயம் பொன்னிறமாக வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்குருவோம். இப்போ தக்காளியை கொஞ்சம் உப்பு சேர்த்துக்குருவோம். தக்காளியை கூட சீக்கிரம் நல்லா வதங்கும். கொஞ்சம் நேரம் மூடி வச்சுக்கணும். வதக்கின மசாலா அரைச்சாச்சு. இது கூட நம்ம குழம்பு மசாலாத்தூள் சேர்த்துக்க போகிறோம். அதையும் சேர்த்து மிக்சியிலேயே ஒரு சுற்றிட்டு நம்ம தக்காளி வெங்காயம் வதக்கி இருக்கிறதோடு சேர்த்து வதக்க போகிறோம். இப்போ பாருங்கள், மசாலாவே நம்ம இது கூடவே சேர்த்து அரைச்சிட்டோம். இந்த மாதிரி நம்ம சேர்த்து இது அரைக்கலை, ஜஸ்ட்டு இதோடு சேர்த்து ஒரு மிக்ஸ் பண்ணி ஒரு சுற்றி இருக்கோம். இந்த மாதிரி பண்ணி நம்ம தக்காளி வெங்காயம் வதக்கும்போது அதோடு சேர்த்து நம்ம வதக்கும்போது குழம்பு ஒரு நல்ல ஒரு ஆரஞ்ச் எல்லோயிஷ் கலரில் இருக்கும். ரொம்ப உங்களுக்கு ரெட் கலராக தெரியாது, அது நல்லாயிருக்கும் அந்த கலரு. பாருங்கள், இப்போ தக்காளி வெங்காயத்தோடு சேர்த்து மசாலாவையும் அரைச்ச மசாலாவையும் சேர்த்து நல்லா கொஞ்சம் வதக்கிக்கிறோம். ஆல்ரெடி நம்ம வெங்காயம் ஒன்றெல்லாம் வதக்கி தான் அரைச்சிருக்கிறோம். ஆனால் இந்த மிளகாத்தூள் நம்ம எண்ணெயில் வதக்கல, ஸோ அதனால் கொஞ்சம் நேரம் வதக்கிக்கிறோம். மசாலாத்தூள் பச்சை வாடை போடுறதுக்காக கொஞ்சம் நேரம் வதக்கிக்கிறோம். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு நம்ம புளி நம்ம ஊற வச்சுருக்கிறோம். இதை நம்ம கரைச்சி எடுத்துக்கிடுவோம். இப்போ நம்ம புளியெல்லாம் கரைச்சி ஊற்றி உப்பும் தேவையான உப்பும் போட்டு நம்ம குழம்பு எவ்வளோ தேவையோ அவ்வளோத்துக்கு நம்ம தண்ணி ஊற்றி கலக்கியாச்சு. இதை இப்போ கொதிக்க விட்டுட்டு மீன் போடுவோம். குழம்பு நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் இதே மாதிரி வெங்காயம், பூண்டு, மிளகு, சீரகம், சோம்பு,
கருவேப்பிலை, தேங்காய் இதெல்லாமே வந்து வதக்கி அதோட மசாலாவையும் சேர்த்து மிக்சியிலேயே ஒரு சுற்றி இது மாதிரி நீங்கள் வச்சு பாருங்கள். குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். எல்லா மீன் குழம்புமே இதே மாதிரி செய்யலாம். திருக்க மீன் தவிர நான் திருக்க மீன் அந்த மாதிரி செஞ்சதில்லை. மித்த மீன் வகை எல்லாமே இந்த மாதிரி நான் செஞ்சுருக்கிறேன். ரொம்பவே நல்லாயிருக்கு. குழம்பு இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம வந்து மீனெல்லாம் ஒன்றா எடுத்து போட்டுடலாம். அடுப்பு வந்து நம்ம வந்து ஃபுல்லாக சிம்மில் வச்சுட்டு மீன் போடணும். ஏன்னா இந்த மீன் வந்து ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா உடஞ்சிரும். இந்த மீன் வந்து பிள்ளைங்களுக்கு ஃப்ரை பண்ணி கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்க. குழம்பு மீனில் வந்து முள் குத்தும். அதனால் கொஞ்சம் அவங்க வந்து சாப்பிட யோசிப்பாங்க. ஆனால் என் பசங்க எல்லாமே சாப்பிடுவாங்க. குழம்பு மீன், ஃப்ரை மீன் எல்லாமே சாப்பிடுவாங்க. ஓகேங்களா? இப்போ வந்து அடுப்பு நம்ம வந்து ஃபுல் சிம்மில் வச்சுட்டு குழம்பு வந்து கொஞ்சம் மூடி வச்சுருவோம். மீன் நல்லா வெந்துடுச்சு பாருங்கள். ரெடி ஆயிடுச்சு குழம்பு. இதுக்கு மேலே விட்டோம்னா மீன் வந்து உடஞ்சிரும். மீன் எப்போயுமே பார்த்திங்கனாக்கும் ஒரு சூட்லேயே நல்லா வெந்துடும். அதனால் மீன் போட்டு ரொம்ப நேரம் நம்ம கொதிக்க விடணும்னு இல்லை. ஏன்னா இந்த மீன் வந்து ஆல்ரெடி நம்ம ரொம்ப கீறோம் இல்லைங்களா க்ளீன் பண்ணுறதுக்கு. அதனால் பார்த்திங்கன்னா ஈஸியாக உடஞ்சி போயிடும். ஓகேங்களா? இப்போ குழம்பு ரெடி. நல்ல வாசனை, சோறு நல்லா, சாதம் நல்லா சூடாக இருக்குது. போட்டு ஒரு பிடிக்க போகிறோம். குழம்புல பாருங்கள் ரொம்பவே எண்ணெய் இல்லை. ஏன்னா நான் எண்ணெயை வந்து கம்மி பண்ணியிருக்கேன். ஆயிலை வந்துட்டு ஃபுட்டில் குறைக்கணும்னு இருக்கேன். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சூடாக சாப்பிட்டு பாருங்கள். மசாலா இதே மாதிரி வதக்கி அரைச்சி ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஓகே, என்ஜாய். மத்தி மீன் குழம்பு நீங்கள் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.